ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு வச்சு சட்டுன்னு ரொம்ப சிம்பிளாக நல்லா டேஸ்டியான ஈஸியான அப்பம் எப்படி ரெடி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கோதுமை அப்பம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பவுல் வச்சுக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லத்தை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 லிட்டர் அளவுடைய கப் எடுத்திருக்கேன். 1 கப் பொடிச்ச வெல்லத்துக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெல்லத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வெல்லம் பாகு எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வெள்ளத்தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்தாலே போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அப்பம் செய்கிறதுக்கு 2 பொருள் போதுங்க. கோதுமை மாவும் வெல்லமும் இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், வெள்ளத்தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வேறு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 2 ஏலக்காயை நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெள்ளை தண்ணி வடிகட்டி இப்போ இதோட சேர்த்துடலாம். 1/2 கப் கோதுமை மாவுக்கு 1 கப் வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தண்ணின்றது கரெக்டாக இருக்கும். இந்த அப்பத்துக்கு நீங்கள் நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாங்க. ஆனால் நாட்டு சக்கரை விட வெல்லத்தில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 கப் தண்ணியே மோஸ்ட்லி போதுமான அளவுக்கு இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ பாருங்கள், நான் விஸ்கு வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்றனால ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி இதோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக விட்டு மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த வெள்ளை தண்ணி நம்ம சேர்க்கும்போது சூடாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. சூடாக இருந்தாலும் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அல்லது நீங்கள் ஃபஸ்ட்டே வெள்ளை தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டீங்க, சூடாக ஆறிடுச்சுனாலும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கட்டி இல்லாமல். பாருங்கள், மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். நல்லா குழிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க, நம்மளுக்கு அப்பத்துக்கு ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வெறும் கோதுமை மாவில் நம்ம இன்றைக்கி அப்பம் செஞ்சுருக்கோங்க. இதோட எக்ஸ்ட்ராவாக தேங்காய் துருவலோ அல்லது வாழைப்பழத்தை நல்லா மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு விருப்பமாக டேஸ்ட்டுக்கு எது பிடிக்குதோ, எள்ளோ எது வேணாலும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். இது பிளெயினான கோதுமை மாவு அப்பம் இது. இப்போ ஆப்ப சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு பாதி குழி அளவுக்கு நம்ம மாவு எடுத்து ஊற்றணுன்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த அப்பத்துக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அப்பம் மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி அகலமான பேனில் நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரே டைம்லேயே ஒரு 4-5 அப்பம் கூட ரெடி பண்ணிக்கலாம். அல்லது கொஞ்சமாக எண்ணெய் வச்சு பொரிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் குழியாக இருக்க ஆப்பசட்டியில் எண்ணெய் ஊற்றி ஒன்றா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஊற்றிருக்க சைஸ்க்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுதுன்றனால இந்த சூடான எண்ணெயை லேசாக அப்படி மேலே தெளித்து விடுறேன். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அப்பத்துக்கு ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா லேசாக மேலே எலும்பி வரும். நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் ஈஸியாக வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது இந்த மாதிரி இந்த வடிகட்டு இல்லைங்களா, இதில் வச்சு லேசாக அழுத்தி விட்டு அப்போ எடுத்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு வந்துடும். இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான கோதுமை மாவு அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் உருண்டை வெல்லத்தில் செய்யும்போது நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும், நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்கிற அப்பம் 2லேருந்து 3 நாள் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.